வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிரகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி என்று அழைக்கப்படும் 3000 வருட பழமை வாய்ந்த இந்த சென்னிமலை முருகன் கோவிலை பற்றி நாம் இங்கு காண்போம். சென்னிமலை முருகன் கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 1749 அடி உயரமாக அமைந்த திருக்கோவில். பெருந்துறையிலிருந்து காங்கேயம் செல்லும் வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஒரு முருகன் கோவில் இது. அனந்தன் என்னும் நாகார்ஜுனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே நடந்த பல பரீட்சையில் வாயு நாகார்ஜுனன் பிடியில் இருந்த மகாமேரு அதாவது இமயமலையை விடுவிக்க தனது காற்றை வேகமாக வீசினார். அப்போது மலையின் சிகரம் பறந்து சென்று பூந்துறையில் விழுந்தது. அதுவே இன்று நாம் போற்றி துதிக்கும் சென்னிமலை ஆகும். சென்னிமலையிலிருந்து 3 மைல் தூரத்தில் அமைந்துள்ள நொய்யலாற்றின் கரையில் அமைந்துள்ள கொடுமணல் என்னும் சிற்றரசை சேர்ந்த ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையாரின் பண்ணையில் உள்ள ஒரு பசு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பால் சுரந்துவிட்டு மீண்டும் அதன் பண்ணைக்கே திரும்புவதை அந்த பண்ணையார் கவனித்தார். வேலையாட்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டும் போது ஒரு முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அந்த முருகன் சிலையே இன்று நாம் வணங்கும் சிரகிரி ஆண்டவர் ஆவார். அருணகிரிநாதர் இச்சிரகிரியில் 5 திருப்புகழ் பாடல்களை இயற்றியுள்ளார். அதை பாடி முருகனிடம் படிக்காசும் பெற்றுள்ளார். பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசம் முதலில் அரங்கேறிய ஸ்தலம் இந்த சென்னிமலை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கும் மாமாங்க தீர்த்தம் இதன் தெற்கு புறம் அமைந்துள்ளது. தினசரி மூலவர் அபிஷேகத்திற்கு எருதுகள் மூலம் திருமஞ்சனம் படிவெளியே மேலே செல்கிறது. இச்சிரகிரியை சுற்றி 24 தீர்த்தங்கள் உள்ளன. அவை என்னவென்றால் அக்னி தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், இமய தீர்த்தம், ஈசான தீர்த்தம், காசி தீர்த்தம், காளி தீர்த்தம், கிருத்திகா தீர்த்தம், குபேர தீர்த்தம், சஷ்டி தீர்த்தம், சாமுண்டி தீர்த்தம், சாரதாம்பிகை தீர்த்தம், சுப்பிரமணிய நெடுமாற தீர்த்தம், தேவி தீர்த்தம், வீர தீர்த்தம், நிருதி தீர்த்தம், நெடுமாள் தீர்த்தம், பட்சி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், மாமாங்க தீர்த்தம், மார்கண்டேய தீர்த்தம், வரடி தீர்த்தம், வருணை தீர்த்தம், வாயு தீர்த்தம் ஆகும். உற்சவம் முடிந்த பிறகு ஈசான திக்கில் அமைந்துள்ள விசேஷமான மார்கண்டேய தீர்த்தத்திற்கு வருகை புரிந்து தெற்போற்சவம் புரிந்து அருள்பாலிப்பார் சிரகிரி ஆண்டவர். சுபகாரியங்களுக்கு சிரகிரி ஆண்டவன் மீதுள்ள பூவை வாக்கு கேட்டு அதன்படி செயல்படுவது இங்கு வழக்கம். செங்கத்துறை பூசாரியார், வேட்டுவபாளையம் பூசாரியார், சரவண முனிவர் ஆகியோர் இங்கு இறைக்காட்சி பெற்று முக்தி அடைந்தனர். அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை, விமானம் மேல் காகம் பறப்பதில்லை. இந்த சிரகிரியின் ஸ்தல விருட்சம் திந்துருணி அதாவது புளிய மரம் ஆகும். புதுமண தம்பதிகள் புளிய மரம் அடியே பச்சரிசி மாவு இடித்து வள்ளி தெய்வானை மீது சாத்துவார்கள். இந்த மரத்தில் சந்தானகரணி என்னும் மூலிகை உள்ளது. இங்கு 1320 படிகள் உள்ளது. வள்ளி தெய்வானை சந்நிதிக்கு பின்புறம் மருதமலை மகான் பாம்பாட்டு சித்தர் அவர்களின் சீடரான பின்னாக்கு சித்தர் சந்நிதியும் உள்ளது. 12/2/1986 இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் இத்திருத்தலத்தில் நடந்தது. சிவாலய சோழன் தன் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பரிவாரத்துடன் இங்கு வந்து வழிபட்டுள்ளார். கருவறை சுற்றுச்சுவர்களில் சூட்டின் அடர்த்தியான வைப்புகள் உள்ளது. சூட்வைப்பு மண்டபமும் இங்கு உள்ளது. அர்த்த மண்டபம் நுழைவாயில் பித்தளை தகடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. அந்தராலாவில் படிகள் மற்றும் தரை சிவப்பு கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. சோழகால திருக்கோவில் இந்த சென்னிமலை முருகன் கோவில். தற்போது திரைக்கதைக்கு செல்லலாம். நம் வேலிசை சித்தர் பணியாற்றிக் கொண்டிருந்த அலுவலகத்தின் மேலதிகாரி அவர்களுக்கு பணி ஓய்வு விழா நடைபெற்றது. அதில் வேலிசை சித்தருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது.
அழைப்பை ஏற்றுக்கொண்டு ராஜஸ்தானி சங் என்னும் அரங்கத்திற்கு தனது மேலதிகாரியின் பணி ஓய்வு விழாவிற்கு வேலுசை சித்தர் சென்றார். அங்கு அவரது மேலதிகாரியை பாராட்டி திருப்புகழ் பாடலையும் பாடினார். பாடலை பாடிவிட்டு அரங்கத்தை விட்டு கீழே இறங்கி வந்த வேலுசை சித்தர், இந்த அரங்கத்தில் நாம் திருப்புகழ் பாடினால் நன்றாக இருக்குமே என சிந்தித்து வீடு திரும்பினார். அடுத்த 7 மாதங்களில் கார்த்திகை வாரம் 6வது நாள் சூரசம்ஹார பெருவிழாவன்று தனது தம்பி மகள் திருமணத்திற்காக அதே ராஜஸ்தானி சங் அரங்கத்திற்கு திருப்புகழ் பாட வருமாறு வேலுசை சித்தருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரது மகளுடன் அங்கு சென்று திருப்புகழ் பாடிவிட்டு வீடு திரும்பினார் வேலுசை சித்தர். எனவே அன்பர்களே, நினைத்த காரியத்தை முருகன் உடனடியாக நிறைவேற்றி தருவான் என்பதற்கு இத்திரைக்கதையே ஒரு சான்றாக அமைகிறது. முருகனை துதிப்போம், முருகனை போற்றுவோம். முருகா சரணம். சேற்றையில் வாகன நமோ நமன கந்தாகுமார சிவ தேசிக நமோ நமன சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமன விரோதை சிந்தான கதிரொளியில் குடியிருக்கும் சுவாமி, வாடி விழும் பூமுகளை துயிலுணர்க்கும் சுவாமி, வெள்ளிமணி ஸ்ரீ கோவிலில் வானருளும் சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி. விஷ்ணுவும் நீ, சிவனும் நீ, ஸ்ரீ முருகனும் நீ, பராசக்தியும் நீ, புத்தனும் நீ, ஐயப்ப சுவாமி. விஷ்ணுவும் நீ, சிவனும் நீ, ஸ்ரீ முருகனும் நீ, பராசக்தியும் நீ, புத்தனும் நீ, ஐயப்ப சுவாமி. காலமும் நீ, பிரகிருதியும் நீ, காரணமும் நீ, என்னும் காத்தருளுக வரமருளுக கைவணங்குன்னே. ஐயப்ப சுவாமி, அபயம் ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, அபயம் ஐயப்ப சுவாமி. தேடி வரும் கண்ணுகளில் ஓடியதும் சுவாமி, திருவிளக்கின் கதிரொளியில் குடியிருக்கும் சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி, ஐயப்ப சுவாமி. நீட்டி நிற்கும் கைகளில் நீ நிதி தரில்லே, என்னே வீட்டில் ஒரு கொச்சனுதன கூடவரே.
ஐயப்ப சுவாமி அபயம் ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமி அபயம் ஐயப்ப சுவாமி தேடி வரும் கண்ணுகளில் கோடியதும் சுவாமி திருவிளக்கின் கதிரொளியில் குடியிருக்கும் சுவாமி பாடி விழும் பூவுகளை துயிலுணர்க்கும் சுவாமி வெள்ளிமணி ஸ்ரீ கோவில் காணருளும் சுவாமி ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமி